இது போன வீடியோவோட தொடர்ச்சி தான். நம்ம அதில் என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, கோயிலுக்கு போகிறது. ஓகே ரைட். கோயிலுக்கு போகிறோம், கடவுள் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல. நம்மளாக காசு கொடுக்குறோம், மாலை வாங்கி போடுறோம், தேங்காய் உடைக்கிறோம், வாழைப்பழம், பத்தி, சூடம், என்னென்னமோ பண்ணுறோம். நமக்கு மனசுக்கு தோணுனதெல்லாம் பண்ணுறோம். ரைட். பட் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னு தெரியுங்களா, சாமி கடவுள் அப்படிங்கிற ஒன்றே இல்லைங்க. அப்புறம் ஏன் கோயிலுக்கு போகிறோம்? ஆனால் நான் கோயிலுக்கு போகிறேன், அடிக்கடி போகிறதில்ல, போவேன், கோயிலுக்கு போவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, எந்த கடவுளுமே. இந்து கடவுள் சரி, கிறிஸ்டின், முஸ்லீம், எந்த கடவுள் நம்பிக்கையுமே எனக்கு கிடையாது. கோயிலுக்கு ஏன்? ஆனால் நான் புக்கில் படித்தது என்னென்னா, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும், சரிங்களா? தஞ்சை பெரிய கோவில், திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன். ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த நம் முன்னோர்கள் ஏன் அந்தந்த இடங்கள்லாம் கோயில்கள் கட்டி வச்சாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சில சமயங்களில், சில கால சூழல்களில், இந்த அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைமில் சில பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த பிரபஞ்சம், அந்த அந்த எனர்ஜி அந்த இடத்துல அதிகமாக டைரெக்டாக நம்மளால் பெற முடியும். அப்படிப்பட்ட இடங்களில் தேர்வு செஞ்சு தான் கோயில்களை கட்டினாங்க நம் முன்னோர்கள் அப்படின்னு தான் நான் படித்தது. அதனால் நம்ம கோயிலுக்கு போனால் அந்த எனர்ஜியெல்லாம் நமக்கு கிடைக்கும், நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அப்சர்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? ஒரு மன அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், கெட்ட எண்ணங்கள் போகும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதுக்காகத்தான் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு, இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு போகிறேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும், அந்த டென்ஷன் அதெல்லாம் குறைஞ்சி போயிடும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் நினைக்கிறதெல்லாம் மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு போகிறதே தவிர, அங்கே போனால் கடவுள் நமக்கு நல்லது கொடுத்துருவார். சரி, அப்படி நீ 1,00,000 ரூபா போய் கடவுள் உண்டியலில் போடுறோம், கடவுள் கொடுக்குறோம், கடவுளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிடும், தேங்காய், பத்தி, சூடம், மாலை எல்லாம் கொடுக்குறோம். 1,00,000 ரூபா கொடுக்குற, 10,00,000 ரூபா கொடுக்குற, நீ வேண்டுறிய கடவுள் அடுத்த நாள் கொடுத்துட்றாரு நமக்கு? சொல்லுங்கள்.